அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் சசிகலா அதிர்ச்சியில் அதிமுகவினர். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளை தினம் காலை 9:30 மணி அளவில் செயற்குழு கூட்டம் என்பது நடத்தப்படும் அப்படிங்கிற தகவல் அதிமுக தலைமை ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அதற்குரிய வேலைப்பாடுகள் பூரா மிக தீவிரமாக போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப இருக்கக்கூடிய சூழலை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிமுக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு தான் மறுபெயர் வைத்து அதை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறது திமுக அப்படின்னு சொல்லி அதிமுகவின் சார்பாக ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும், நீங்களே பார்த்திருப்பீங்க. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தற்போது உள்கட்சி பிரச்சனை என்பது மிக விசுரோம் எடுத்திருக்கிறது, மிகப்பெரிய அளவில் விசுரோம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களே திரும்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்த போதிலுமே அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்டுதான் அனைத்து முன்னாள் அமைச்சர்களும் முக்கியமான தலைவர்களும் அவை உறுப்பினர்களுமே பாத்தீங்க அப்படின்னா இன்றளவுமே இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுக தோல்வி, அதற்கு முன்பு வந்த தேர்தல்களே தோல்வி, இப்படி தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் வேண்டாம் என்று அவர்கள் முடிவெடுத்திருந்தால் எப்பவோ என்பது ஏற்பட்டிருக்கும். எடப்பாடி பழனிசாமி இறக்குவதற்குரிய வேலைகளை எப்போ இறங்கியிருப்பாங்க. ஆனா இன்று வரைக்குமே எந்த ஒரு நபருமே செங்கோட்டையன் ஆகட்டும், எஸ்பி வேலுமணி ஆகட்டும், ஜெயக்குமார் ஆகட்டும், ஆர்பி உதயகுமார் ஆகட்டும், இந்த மாணவர்கள் இன்றளவுமே எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழலை வச்சு பார்த்தா அப்படின்னா சசிகலாவும் சரி ஓபிஎஸும் சரி எப்படியாவது அதிமுகவில் இணைந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்க்கிறார். அதாவது சசிகலா அம்மையார் கடந்த மாதம் 17ஆம் தேதி வாக்கில் தென்காசியிலும் 2 தினங்களுக்கு முன்னாடி நெல்லையிலுமே பாத்தீங்க அப்படின்னா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அவங்க என்னதான் தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மனம் வைக்காமல் அவர்கள் உள்ளே வர முடியாது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் சரி. அது அந்த பிரச்சனை பூராமே ஒரு புறம் இருந்தாலுமே இன்னொரு புறத்திலே பாத்தீங்கன்னா ஓபிஎஸும் சசிகலாவும் வேறொரு வழியில் முயற்சி செய்கிறார்களாம். அதாவது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரிடம் தூதுவிடக்கூடிய வேலையில் இறங்கி இருக்கிறார்களாம். சமீபத்திலே ஓபிஎஸ் தரப்பு கூட பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதிலே ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த விதமான பதவிகளும் வேண்டாம், அதிமுகவில் இணைந்து கொண்டால் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தேன். அதே போலத்தான் தற்போது ஆர்பி உதயகுமாரிடம் சசிகலா தரப்பினர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதிலே அதிமுக ஒன்றிணைய வேண்டும், ஒன்றிணைந்தால் மட்டும்தான் மறுபடியும் அதிமுக வெற்றி பாதைக்கு செல்லும் அப்படின்னு சொல்லி ஆர்பி உதயகுமாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்துருக்காங்க. எஸ்பி வேலுமணி ஆகட்டும், ஆர்பி உதயகுமார் ஆகட்டும், இந்த 2 நபர்களுமே எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுத்தான் நாங்கள் இருப்போமே தவிர உங்களுடைய பேச்சுக்கு எங்களிடம் எந்த மரியாதையும் கிடையாது. ஆனால் எங்களிடம் தொடர்பு கொள்வதை விட்டுவிட்டு நேரடியாக எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்குரிய முயற்சிகளை நீங்க எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி திருப்பி அனுப்பியிருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது. இவர்கள் என்னதான் செய்தாலும் நீதிமன்றங்கள் மூலமாகவோ அல்லது தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவோ அல்லது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தாலுமே கூட எடப்பாடி பழனிசாமி மனம் வைத்தால் மட்டும்தான் இவர்கள் இருவருமே அதிமுக வர முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.